கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறிப்பிட்டது. டாக்டர் காணொலி மேசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தினார், இன்னும் நடத்த ஒரு போதுமான இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விதமான போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, படிப்புல பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டிதான் நம்ம வந்திருக்கோம். இதுவரையிலும் நம்மை நடத்தின கர்த்தர் இனியும் நம்ம கைவிடாதபடி நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் நடத்துவார். அந்த நிச்சயத்தோடு கூட எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 400 வருடம் அடிமைகளாக இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அதை சொன்னார். ஆபிரகாம் ஆபிராமா இருக்கும் போதே, ஆபிரகாம் ஆபிராமா 2 பேரும் ஒரு ஆணு தான். ஆனா 2 பேருக்கு அர்த்தங்கள் வேறு வேறு. அதனால அவன் ஆபிராமா இருக்கும் போது, அவனுக்கு குழந்தைகள் இல்லாத போதே சொன்னாரு, உன்னுடைய சந்ததிகள் 400 வருஷம் அந்நிய தேசத்துல அடிமைகளாய் இருப்பார்கள் என்று சொன்னார். அதுதான் நடந்தது. 400 வருடம் முடியும் போது அந்த ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். அந்த அளவுக்கு பாடுகள் அவங்களுக்கு. குடும்ப அங்கத்தினர்களோடு ஒருவர் பேச முடியல, பிள்ளைகளோடு பெற்றோர் பேச முடியல, பெற்றோரோடு பிள்ளைகள் பேச முடியல, புருஷனோட மனைவி, மனைவியோட புருஷன், கூட பிறந்த அண்ணன் தம்பி, சொந்தக்காரங்களோடு ஒருவருக்கு பேசிக்கொள்ள முடியல. ஏன் பேசிக்கொள்ள முடியல? அந்த அளவுக்கு அடிமைத்தனம், வேலைகள், இரவும் பகலும் தொடர்ந்து வேலை செய்யறதுக்கே அவங்களுக்கு நேரம் போதான் பாருங்க. பெருமூச்சு விடுறாங்க. தேவன்கிட்ட ஜெபிக்க பெருமூச்சு. அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். அவர் சொன்ன அந்த நாளில் தானே, அந்த 400 வருஷம் முடிகிற அந்த நாளில் தானே அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். விடுதலையாக்கி கொண்டு வந்தது திடீர்னு நடந்த சம்பவம் இல்லைங்க. 80 வருஷத்துக்கு முன்னாடி அதற்கு திட்டம் வகுத்தார். மோசே இந்த விடுதலையாக்கி கொண்டு போகும்போது அவனுக்கு வயசு 80. 80 வருடத்துக்கு முன்னாடியே திட்டம் வகுத்தார். மோசையை வர வைத்தார், மோசையை காப்பாற்றினார், ராஜ குடும்பத்தில் அவர் வாழ வைத்தார். 40 வருடங்கள் ஓடினது. திரும்ப ஆளுமைக்கும்படி அனுப்புகிறார். 40 வருஷம் 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வனாந்தர வாழ்க்கை. இப்ப திரும்ப என்னுடைய ஜனங்களை போய் அழைத்துக் கொண்டு வா என்று அனுப்புகிறார். பல சாக்கு போக்குகள் அதெல்லாம் வேறு. இப்ப போய் அந்த 400 வருடம் முடிகிற அந்த நாளில் தான் அணி அணியாய் புறப்பட்டார்கள். எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்கள் வாசிக்கிறோம். 400 வருடம் எந்த இடத்துல அடிமைகளாக இருந்தார்களோ அந்த ஜனங்களை கொள்ளையிட்டார்கள். பொன்னும் வெள்ளியும் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்து நீ போனா போகணும்னு சொல்றார். அப்படி வழிநடத்தின உன்னையும் என்னையோ இதுவரைக்கும் வழி நடத்திட்டு வர, இனி வழி நடத்துவார். பிரியமானவர்களே, நம்ம என்ன பாதிப்புல இருக்கிறோங்கிறது அவருக்கு தெரியும், என்ன பிரச்சனையில இருக்கிறோங்கிறது அவருக்கு தெரியும், என்ன போராட்டத்துல இருக்கிறோங்கிறது அவருக்கு தெரியும். சில வேளை சொல்லக்கூடிய காரியங்களாக இருக்கும், சில வேளை சொல்லக்கூடாத காரியங்களாக இருக்கும்.
எந்த காரியங்கள் இருந்தாலும் அவர் அறிந்தவர். உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறார், அதற்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதோடு மாத்திரமல்ல, 40 வருடம் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து கானானுக்கு 11 நாள் பிரயாண தூரம் தான். அதான் மேலும் சொல்லுது. ஆனா 40 வருடங்கள் நடந்தார்கள். 40 வருடம் நடந்ததற்கு அவருடைய விசுவாச குறைவும் ஒன்று உண்டு. அறிவிக்க வேண்டாம். பல இடத்துல அந்த ஜனங்களுக்கு பிரச்சனை வருது. கர்த்தர் திரும்ப மீட்டெடுக்கிறார். பல இடத்துல ஜனங்கள் அழிகிறாங்க, திரும்ப அவர்களை மீட்டெடுக்கிறார். இப்படி அவர்கள் கஷ்டத்துக்குள்ள போகும்போதெல்லாம் மாற்றி 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 அவர்களை தூக்கி அவர் சுமந்து கொண்டே வந்தார். வேதத்துல வரும்போது உங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று வாசிக்கும். ஒருவர் வேதவசனத்தை எடுத்து பைபிள் எடுத்து உபாகமம் 31:31 வாசிக்கும். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. நீங்கள் இவ்விடத்திற்கும் வரும் வரைக்கும் நீங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அவர்கள் நடந்தா வந்தாங்க, ஆனா கர்த்தர் அவர்களை தூக்கி சுமந்தார். இந்த நாள்ல 21ஆம் தேதி 6ஆவது மாசம் 2026ஆவது வருஷத்துல இந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறோம். நம்ம நடந்து வந்த வழிகள் எல்லாம் நாம் தான் நடந்து வந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வியாதியில தூக்கி சுமந்தார், நம்முடைய போராட்டங்களை தூக்கி சுமந்தார், நம்முடைய விபத்துகளை தூக்கி சுமந்தார், நம்முடைய கண்ணீர்களை தூக்கி சுமந்தார், நம்முடைய அவமானத்துல தூக்கி சுமந்தார், நம்முடைய நிந்தைகளை தூக்கி சுமந்தார். எந்த நேரத்தில் எல்லாம் நம்மை தூக்கி சுமக்க வேண்டும் என்று அவர் திட்டம் கொண்டாரோ அந்த நேரத்தில் எல்லாம் நம்மை தூக்கி சுமக்கக்கூடியவராயிருந்தார். அவர் தூக்கி சுமந்ததுனாலதான் இதுவரைக்கும் நம்ம பலனோடு இருக்கிறோம். நாமும் பலவீனப்பட்டவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரீதியா பலவீனங்கள் உண்டு. ஆனால் பலவீனங்கள் மத்தியில பலவானாய் மாற்றி வைத்திருக்கிறார். எல்லா வாய்களை தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் அவங்கதான். அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும் என்று சொல்லுகிறார். நம்ம அருமையா சொல்றார். அப்பா, எனக்கு வேதனை வர்றதுக்கு காரணம் நான் தானா அப்படிங்கிறத நீங்க ஆராய்ந்து ஒப்புக்கொடுக்கிறார். நாமும் அதை விசுவாசிக்க வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும். வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாருங்கள். அப்படி என்றால் நமக்கு பிரச்சனை எதனால வருது? தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு போராட்டங்கள் எதனால வருது? குடும்பத்துல பிரச்சனைகள் எதனால வருது? வேலைகள் தொழில பிரச்சனைகள் எதனால வருது? நம்ம சொல்றதெல்லாம் மற்றவர்களை கை காட்டுவோம். இதனாலதான் எனக்கு பிரச்சனை. அது குடும்ப அங்கத்தினரோ
இல்ல வெளியில இருக்கிறவங்க மற்றவர்களா அதெல்லாம் வேறு. மற்றவர்களை கை காட்டுவோம். இவர்களால் தான் எனக்கு பிரச்சனை, இவர்களால் தான் எனக்கு போராட்டம் இல்லை. மற்றவர்களையே கை காமித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சனைக்கு காரணம் நாம் தான் என்பதை எப்போது வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து அவர் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மிடத்தில் அந்த பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அதை அவர் மாற்றி போட போதுமானவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் அதை மாற்றக்கூடியவர். அவர் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு கூட எல்லா கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய காலத்தை தீர்க்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும்போது 3 நாள் தண்ணீர் தாகத்தோடு ரொம்ப அவதிப்படுறாங்க. தண்ணீர் இல்லை. ஆனா ஒரு இடத்துல தண்ணீர் நிறையா இருக்குது. 3 நாள் முடிஞ்சிருச்சு. அந்த தண்ணீரை குடித்து தண்ணீரை அள்ளி குடிக்கும்படி எல்லாம் ஓடி போய் வாயில அள்ளி வைக்கிறாங்க. ஒரே கசப்பு, குடிக்க முடியாது. மாறா அந்த தண்ணீருக்கு மோசையை பார்த்து கல்லறிய போறாங்க. மோசை தேவனுடைய சமூகத்தை போய் முறையிடலாம். தேவன் சொல்றார், ஏன் அந்த மோசை அந்த மரத்தை வெட்டி உள்ளே போடு, அந்த மரத்தை வெட்டி உள்ளே போடு. ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அதை வெட்டி அந்த தண்ணீர்ல போடுறான். திரும்ப அந்த தண்ணீரை போய் குடிக்கும்படியாய் சொல்லுகிறார். அது தீப்பாய் மாறினது. அதனால்தான் கிணற வெட்டிட்டு நெல்லி மரத்தை வெட்டி உள்ள போடுவாங்க. நெல்லிக்காய் மரத்தை வெட்டி உள்ள போடுவாங்க. அந்த தண்ணீர் நல்ல தண்ணீராய் மாறுவது. உங்களுடைய வாழ்க்கை கசப்புவோன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். அதற்குள்ள அந்த சிலுவை மரம் வரும் என்று சொன்னார். சிலுவையில் தொங்கின அந்த இயேசுவின் ரத்தம் அங்கே வரும் என்று சொன்னார். அதை சிந்திப்பாய் மாறும். அதே தண்ணீர் தான், அதே ஜனங்கள் தான். அது ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறது. 3 நாள் தாகத்தோடு இருந்தவர்களுக்கு கிடைத்த தண்ணீர் கசப்பு. அந்த மரத்தை விட்டு உள்ள போட்ட உடனே அதே இடம் தான், அதே தண்ணீர் தான், அதே ஜனங்கள் தான். அது தித்திப்பாய் மாறினது. மிக மகிழ்ச்சியோடு கடந்து போனார்கள். என்னுடைய வாழ்க்கை எதிர கசந்து போயிருக்கிறது. கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் அந்த சிலுவை மரத்தில் பொன்னினான இயேசுனுடைய ரத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஒரு தித்திப்பாய் மாற்றம் பிரியமானவர்கள் அவர் நம்மை தூக்கி சுமக்கக்கூடியவர், நம்மை கண்டவர், நம்மை காணக்கூடியவர், நம்ம இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்கக்கூடியவர், கசப்பான வாழ்க்கையை தித்திப்பாய் மாற்றக்கூடியவர். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை அதை செய்வார் என்று நிச்சயத்தோடு எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 2 கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆராதனைக்காய் மாத்திரம் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளுங்கள். அப்பா பாடலோடு கட்டாவே, அப்பா எங்களோட இடைப்பட்ட தேவன் எப்பா வேறு வசனத்தோடு கூட கட்டாவே எங்களோடு பேசும்படியாய் செல்கிற கட்டாவே, அப்பா வந்தவர்கள் வந்தவனமாய் போகாதபடி கட்டாவே உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் செல்கிற கட்டாவே உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு கிரிய செய்து வைக்கப்பா. தேவதாசனை மூடி மறைத்து கட்டாவே எங்களுக்கு ஏற்றுக்கொண்ட வேத வார்த்தை எங்களோடு பகிர்ந்து பேசப்பா. அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க கூட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செல்கிற கட்டாவே. அப்பா எல்லா பகுதிகளும் நீங்க ஆசீர்வதிங்க. திருக்குறள் அன்றே வேத வசனங்கள் சொல்லும் போது கூட கட்டாவே கருத்த ஞானமாய் பயம் இல்லாமல் சொல்லக்கூட ஏசப்பா அவங்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. ஞானத்தினால் நிரப்பு பேசப்பா. அப்பா மீதியா இருக்கிற எல்லா பகுதிகளும் கட்ட ஒப்பு கொடுத்து நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்துங்க. துதிக்கிறோம் துதிகளான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திக்கிட்டே அப்பா இந்த ஆராதனை நீங்க இறங்கி வந்து ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறாங்களே.
அப்பா சோதரம் சோதரம் ஆண்டவரே அப்பா ஆராதனை ஆண்டவரே தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே ஆராதனை நீங்களே இறைவன் ஆண்டவரே ஆசீர்வதிப்பதே பெரிய சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்க வேணுமா செல்லுகிற ஆண்டவரே சோதரிக்கிற ஆண்டவரே தோழி வருக்கும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட வேணுமா செல்லுகிற ஆண்டவரே ரசித்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம் ஆண்டவரே பேச போற மகனை கூட நீங்க பலப்படுத்தி நானமா பேசுங்க ஆண்டவரே. அப்பா பணத்தோடு இடைப்பட்ட என் தேவன் ஆண்டவரே அப்பா பேசுகிற ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே அந்த மகனோடு கூட நீங்க இடைப்படுங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த மகனை அதிகமா நீங்க பலப்படுத்தி நல்ல நாளத்தால நிரப்புங்க நல்ல கலத்தால இடைகட்ட வேணுமா செபிக்கிற ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம் கல்வி கொடுத்த ஆண்டவரே பத்த வேளாண் அந்த மகனுக்கு கட்டளை ஆண்டவரே இந்த ஆராதனை முற்றிலுமா உடைய கரத்திலே தாழ்த்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே கையில வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமான ஒரு நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். நம்முடைய யாராவது ஓடிக்கிட்டு இருந்தா சொல்லுங்க, அவங்க போட்டு துணியை கழட்டி நான் எடுத்துக்கிறேன். யாராவது ஓடிக்கிட்டு இருந்தா சொல்லுங்க, அவங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க போட்டு கவுனை கழட்டி நான் இப்ப எடுத்துக்கிறேன். எந்திரிச்சாங்க எனக்கு சொல்லுங்க. இந்த சிங்கத்தை தொடர்ந்து 4வது முறையா 5வது முறையா நம்ம கேட்கிற பெயர் இதுல படையம் அறிவிப்பு பத்தின எழுதி 5வது முறை அதை எங்க இருக்கு நல்ல 4வது முறை சொல்லலாம். தொடர்ந்து நம்ம தியாகம் பண்ணி கொண்டு வரோம். இல்ல கர்த்தர் ராஜ்யரீகம் பண்ணுகிறார் என்ற தலைப்புல சொல்லப்படுது. கர்த்தர் ராஜன் இப்ப நீ உட்கார்லாம் கவுன கல்வி வாங்கிக்கும். கவுன கல்வி சும்மா அமைச்சு எனக்கு கல்வி தானே அதனால சொல்றேன். ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜரீகம் பண்றதுன்னா என்ன? அரசாணுவது, ஆட்சி பண்ணுறதா ராஜரீகம் பண்ணுவது. ராஜரீகம் பண்றதுன்னா அரசாட்சி பண்ணுவது. அப்ப அவர் அரசாட்சி பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இந்த அரசாட்சி பண்ணக்கூடியவராக இருக்கிறதுனால அங்க என்ன சொல்லியிருக்கிறது? ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. ஜனங்களுடைய தவறு நிமித்தம், ஜனங்களுடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர்களுக்கு ஒரு தத்தளிப்பு, ஒரு வேதனை உண்டாவதாக.
அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கக்கூடியவர். இந்த கேருபீன்கள்னா இப்ப ஒரு பெரிய பிரச்சனை சொன்னோம். ஆசிரியர் கூடாரம் இருந்தது, அதை உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல 2 தேவதூதர் நிக்கிறது போல அந்த படத்துல அதுக்கு பேர் தான் கேருபீன்கள். ஆசிரியர் கூடாரத்துல அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல 2 பக்கமும், இந்த பக்கமும் 2 தேவதூதர் நிக்கிற மாதிரி அவனுடைய அந்த 2 சட்டைகள் மட்டும் நடுவில் இணைஞ்சு இருக்கிற மாதிரி அந்த 2 தேவதூதர்கள் தான் கேருபீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வரும்போது அந்த கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார். பூமி அசைவதாக. சில இடத்துல பூமி அசையாதும் ஆசைப்படுது, நிலை பெயராதும் ஆசை. அப்ப ஜனங்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் இதெல்லாம் நடக்கும் சொல்லியிருக்கு. ஏன் ஒரு ராஜ்யம் பண்ணுகிறார்கள்? அவர்கள் கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர். இந்த சீயோன் என்று சொல்வது அன்னைக்கு இருந்தபடி எருசலேம் பட்டணம். எருசலேம் இன்னைக்கு இருக்கிற அதே எருசலேம் பட்டணம் தான். இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடியதானே அந்த எருசலேம் அதுக்கு முன்னாடி வந்து சீயோன் கோட்டைன்னு ஒரு பேர் இருந்தது, தாவீதின் நகரம் ஒரு பேர் இருந்தது. அதுக்குத்தான் அந்த எருசலேம் இஸ்ரேல் என்று பேர் மாற்றப்பட்டது. அதைத்தான் இந்த சீயோன் என்று சொல்லியிருக்கு. அந்த எருசலேமிலே அவர் பெரியவர். அப்படி என்றால் அங்கிருந்தான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பெரியவராக இருந்தார். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், எழுத்தின்படி நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறவர்களால் நமக்குள்ளே அவர் பெரியவர். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, அந்த 3ஆம் வசனத்துல கடைசி பகுதியை வாசிங்க. அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம். 3ஆம் வசனத்துல கடைசி பகுதி, அது பரிசுத்தம் உள்ளது. அந்த கடைசி பகுதி வாசிங்க. அவர் பரிசுத்தம் உள்ளவர். கடைசி வசனத்துல கடைசி பகுதி வாசிங்க. கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த 3 இடத்துலயும் பரிசுத்தத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதாவது சொல்வது, நாம் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். நாம் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள், பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லியிருக்கு. அப்ப உண்மையில ஒருவரும் பரிசுத்தன் அல்ல. இயேசுவானவரை தவிர ஒருவரும் பூமியில பரிசுத்தமாக அல்ல. ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும், நீதி உள்ளவன் இன்னும் எங்க சொல்லி இருக்கு? எங்க சொல்லி இருக்கிறது? வெளிப்படுத்தல சொல்லி இருக்கு. கடைசி அதிகாரம் 22:12 வாசிங்க. இதோ கிரியையின்படி அவனவனுக்கு கூட வருகிறது. நான் அல்பாவாகவும் ஒமேகாவாகவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். அது என்ன சரியா? 11 அநியாயம் செய்கிறவன் சொல்லும் போது சொல்றான், ஒவ்வொரு நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம இப்படியே இருக்கிறவன். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறோம். அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமா இருக்கிறவன நமக்கு தெரியும். குடிக்காம இருக்கிறவன் இல்ல, குடிக்காம இருக்கிறவன் இல்ல, அசுத்தமா இருக்கிற அவனுடைய நடக்கை, அவருடைய வாழ்க்கை தாழ்மாறான காரியங்கள். சமீபத்துல தெற்கு ஆசியாவிலேயே தரங்கத்து போய் கிடக்கிற ஒரு இடம் தமிழ்நாடா.
இங்க தெற்காசியா, இந்தியாவுல கிடையாதுங்க, தெற்காசியாவுல தரங்கட்டு போய் கிடக்கக்கூடியதான ஒரு இடம் தமிழ்நாடு. சைட் சிக்கானது, சைட் சிக்கன். சைட் சிக்கனா என்ன மாதிரி தெரியும்? அதுக்கு வச்சிருக்க பேர் சைட். ஃப்ரீ வாக். பிரச்சனைக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் போயிருக்கேன். ஃப்ரீ வாக் சைட் சிக்கன் ரெண்டு பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ வாக் அப்படின்னு சொன்னா சென்னையில இருக்கக்கூடிய மெயின் இது இந்த ஃப்ரீ வாக்குங்கிறது சென்னையில மற்ற தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல கிடையாது. 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு தவிர 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் வெளியில ஒரு போர்டு மாட்டிருப்பாங்கன்னா ஃப்ரீ வாக் அப்படின்னு சொல்லி. இந்த ஃப்ரீ வாக் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வாலிப பெண் பிள்ளை உள்ளே போவாள் என்று சொன்னால் அவளுக்கு அங்க டிக்கெட் கிடையாது, ஃப்ரீயா போலாம். உள்ள போன உடனே ஒரு பெக் மதுவும் அதுக்கு சைடு டிஷ் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தனியாக போற வாலிப பெண் பிள்ளைகளுக்கு மட்டும். மற்றபடி ஜோடி ஜோடியாய் போறதான அந்த ஜோடிகளுக்கு அது 2000 ரூபாய் 3000 ரூபாய் அதுக்கு ஃபீஸ் இருக்கிறாங்க. 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்கள். உள்ள போயாச்சுன்னா தனியா ஒருத்தர் போனா தனியா போறவங்களுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஃபீஸ். அவன் உள்ள போனோம்னா அவன் ஏற்கனவே ஒரு பெக்கட்டோ போதையில் இருக்கிறான். அவன் போய் கேட்பான், ஷேர் பண்ணிக்கலாமா? ஓ ரைட். இவன் வாங்கி கொடுப்பான் அவங்களுக்கு. அவர் குடிப்பா, ஆடுவாங்க, பாடுவாங்க. அங்கேயே ரூமுக்கு ரூமுக்குள்ள போவாங்க, வெளியில வருவாங்க. இல்லை என்று சொன்னால் 2 பேரும் வெளியில வெளியில எங்கேயாவது ரூம் எடுத்து வெளியே போவாங்க. இப்படி நடந்த கேஸ் தான் இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி அமைதிகளை ஒரு கொலையே நடந்தது. கார் அடிச்சு ஒரு பொண்ணை சாகடிச்சாங்கல்ல. இது ஃப்ரீ வாக்ல போனது. ஃப்ரீ வாக்னா என்னது? தனியாய் போற ஒரு வாலிப பெண்ணுக்கு ஃபீஸ் இல்லாம உள்ள அனுப்புவாங்க. உள்ள போய் குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் முதல்ல ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வாலிப பசங்க தனியா போறவன் அவன் வாங்கி ஊற்றுவான். 2 பேரும் இணைந்து கொள்வார்கள். அதெல்லாம் அதுக்கப்புறம் முடிஞ்சானே போயிடுவான், அவன் போயிடுவான். அப்படி வந்ததான் அது புரிவா. சைட் சிக் அப்படின்னு வேற ஒண்ணும் இல்லை. பழைய நாள்ல சின்ன வீடு வச்சுக்கிறாங்கல்ல, சின்ன வீடு காட்டிப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? சின்ன வீடு யாருக்கு தெரியாதா? சின்ன வீடுனா கேள்விப்பட்டதே இல்லைங்களா? அதுதாங்க அந்த சின்ன வீட்டுக்கு வேற ஒரு பேர் வந்தது. ஸ்டெப்பா இல்லையா? ஓகே. ரெண்டாவது என்னன்னா அது அந்த ஸ்டெப் அப்படிம்பாங்க, ஸ்டெப்பும்பாங்க. அதுக்கு இப்ப பேர் என்ன அப்படின்னா சைட் சிக். இதுல இருக்கிறவங்க எல்லாம் யார் என்றால் 20 வயதுல 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ அந்த திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ. ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, பேச வேண்டியது, திருமணம் ஆகியிருந்தாங்கன்னா எப்போ சொல்லிட்டு வரணுமா? பகல் முழுதா நைட்டா? இதுதான் நமக்கு கேள்வி. இதை கேட்டு போக வேண்டியது, தங்க வேண்டியது வாங்கிட்டு வீட்டுல எங்க வெளியே போறேன், ஆஃபீஸ் போறோம், கணக்கு சொல்ல வேண்டியது. திருமணம் ஆகலாம், ஸ்கூலுக்கு போறேன், காலேஜ் போறேன், ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு போக வேண்டியது. இந்த சீரழிவு சைட் சிக்கிங் எங்கதான் இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. எந்த இந்தியாவில் கூட கிடையாது.
தெற்காசியாவில், தெற்காசியானா மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, தாய்லாந்து, விபச்சாரத்துக்கு பேரமான இடம் தாய்லாந்து. இங்க கூட இந்த மாதிரி கிடையாது, அது தனியா ஏரியா உண்டு. அவ்வளவுதான். பிலிப்பைன்ஸ், இந்த ஏரியாக்களிலே இந்த சைட் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த மோசமான கலாச்சாரத்துக்கு போய்க்கூடிய இடம் இதுதான் தமிழ்நாடு. எங்க போயிருக்காங்க ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த கோட்பாட்டில் இருந்தது. காரணம் எல்லாம் மது. அது எந்த அரசியலும் கிடையாது, இடமெல்லாம் நிறுத்த முடியும். ஏன்னா அதை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு இந்த கம்பெனிகளை ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க. அதனால யார் வந்தாலும் நிறுத்த முடியாது. இப்ப கவர்மெண்ட்ல இருந்த பிரைவேட் லாபம் இப்போ அதுதான் பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்குது. இப்ப கவர்மெண்ட்ல இருக்கிற டாஸ்மாக் எடுத்து பிரைவேட்டுக்கு போகும். அது ஆர்வம் வார்த்தை ஆர்வம் இந்த அவங்க அவங்க போயிட்டு பேச்சுவார்த்தை. இந்த போதைகள் இப்படி ஆனதுனால, கலாச்சாரம் மாறுபட்டதுனால இன்னைக்கு தமிழகம் எங்க போய்கொண்டிருக்கிற யாராலும் கணிக்க முடியாது. அதோடு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. முதல்ல ஹைகோர்ட் கொடுத்திருந்தது, மனம் ஒத்து எந்த பெண் எந்த ஆண் யாரோடு வேணுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அது குற்றம் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. பணத்துக்காக யார் யாரோட போனாலும் அது குற்றம் இல்லை. ஆண் போனாலும் சரி, பெண் போனாலும் சரி, பணத்துக்காக அவர்கள் போவார்கள் என்றால் என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. அப்ப எதுதான் குற்றம்? போலீஸ் அவங்க போய் செய்ய முடியாது, நினைக்க முடியாது. கோர்ட் ஆண்டுப்பா, நான் பணத்துக்கு தான் போறேன், நீ வந்து எங்களை பிடிக்க முடியாது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டர் கொடுத்து, ஹைகோர்ட் கூட கிடையாது, சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டர் கொடுத்து. அப்ப இன்றைக்கு மனிதனுடைய கலாச்சாரங்கள், இந்திய தேசனுடைய கலாச்சாரங்கள் எங்க போயிட்டு பாருங்க. நம்மளால அதை ஜீரணிக்க முடியல. எந்த அளவுக்கு நாசமாய் கொண்டிருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ள முடியாது. பெற்றோருடைய வாழ்க்கை பிள்ளைகள் காத்துக்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கைய நம்ம தான் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் வரும்போது இங்க வரும்போது என்ன வாசிக்கிறோம்? அசுத்தமாய் இருக்கிறவன் தேசத்தை அசுத்தத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு அரசாங்கமும் சட்டத்தை போடுது. பெரிய 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 ஹோட்டல்களும் அதை திறந்து வச்சு நீங்க வரவேற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கிறோம். நீதியுள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும். அதோட முடிச்சுக்கிற வேண்டாம். என்ன நீதியை செய்யட்டும்? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இந்த பரிசுத்தத்துக்கு விசுவாசத்துக்கு முடிவே இல்லை. இது ரெண்டுக்கு எப்ப முடிவு? பரிசுத்தத்துக்கும் விசுவாசத்துக்கும் எப்ப முடிவு? கர்த்தருடைய வருகை இல்லைன்னா நம்ம ஒவ்வொருவருடைய ஆற்றல் அதுதான் முடிவு. அது வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும். விசுவாசமும் பரிசுத்தமும் அதுவரைக்கும் போய்கொண்டே இருக்காது. அது முடிவே இல்லை. அதனால உலகத்துல எந்த மனிதனும் பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் அதுக்காக அசுத்தவானா இருக்கக்கூடாது. பரிசுத்தவானா அப்படி என்ன செய்யணும்? பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தத்திலே பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். அவர் பரிசுத்தம் உள்ளவர் 3 இடத்துலயும் 3 வித்தியாசமான கோணங்கள் அதை சொல்லியிருப்பார். பரிசுத்தம் சொல்லி நாம் அந்த பரிசுத்தத்துக்குள்ளாய் கடந்து போவோம். கர்த்தர் செய்யறதுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நடக்கும்.
தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கு ஆட்சியாளர்கள் தேவனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து தெரியுது. சிறு பிள்ளைகளுக்கு நம்மளே பாதிப்பு தான். இந்த வெயில் நவம்பர் வரைக்கும் போகுது. இது உச்சகட்டம் ஆகஸ்ட்ல தான் ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் எல்லினோ அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். எல்லினோ அப்படின்றதுனா பூமிக்கு அருகாமையில சூரியன் பக்கத்துல வந்து ரொம்ப பக்கத்துல வந்து சைபீரியாவில் 12 டிகிரி வெயில் காமிக்கும். இது வரைக்கும் 1% தான் அங்க வெயில் காமிக்கும் சைபீரியா. பூமி தோன்றுதல் 1 டிகிரி தான் காமிக்குமா. இப்போ 14 டிகிரி 15 டிகிரி காமிக்கிறாங்க. இது எல்லினோனால நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. சூரியன் பக்கத்துல பூமிக்கு அருகாமையில் இருக்கிறதுனால பல வியாதிகள் வருமா. இது 150 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற இடையில வரும் போகும். 24 வருஷத்துக்கு வரும்போது 1876 அப்புறம் இப்பதான் அந்த மாதிரி ஒரு பெருசா வந்திருக்கு. பெரிய ஒரு பஞ்சம் உண்டாகலாம். இந்த வருஷத்துல மழையே இல்லாமல் போகலாம். இல்லைன்னா வரலாறு காணாத மழை இருக்கும். ஏதாவது ஒண்ணு பெரிய பஞ்சங்கள் இருக்கலாம், பெரிய வியாதிகள் வரும். இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் எல்லினோ அப்படின்றது. அதனால சிறு பிள்ளைகளை கற்றல் பாதுகாத்துக் கொள்வது. பெரியவங்களும் வெளியில வேலைக்கு போறவங்க, வெளியில வெயில இருக்கிறவங்களும் அவர்களுக்கு பாதுகாத்து அவர்களுக்கு தொடர்ந்து தெரிவித்துக் கொள்வது. இன்றைக்கு இந்த ஐயப்பசனுடைய சூர்யாவுக்காக தெரிவித்துக் கொள்வது நம்மளுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. இன்னைக்கு 24 25 டெல்லி எஸ்தருக்காக தெரிவித்துக் கொள்வது நம்மளுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. 25 26 வீரமுத்தி யூதாவுக்காக தெரிவித்துக் கொள்ளுங்கள் நம்மளுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. தொடர்ந்து சுதந்திரமானவர்களுக்காக தெரிவித்துக் கொள்ளுங்கள். இங்க தெரிவிக்கும் போது தொடர்ந்து எல்லிமாவுடைய செலுத்தங்கிறது இந்த ராமத்துக்காக தொடர்ந்து அங்க அவர் முதல் தேசத்துக்காக சுதிக்காக இதெல்லாம் சுற்றி தலைவருக்கு வருகிறாங்க. அதனால இந்த தலைவர்களுக்கு சொல்லும்போது அவங்க பேருக்கு சேர்த்துள்ளோம். அவர்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒன்றியலையும் நல்ல கிரியோடு நம்மளுக்கு பாருங்க. சின்ன செலுத்துகிறேன். அறிவிப்புகள் 4 கிலோவுக்கு அதற்காக தெரிவித்துக் கொள்ளுங்கள். சாட்சி கொள்ளுங்கள். அறிவிப்புகள் எழுந்து செய்த நன்மைகளை சாட்சியை சொல்லுங்கள். என்பதை கேட்டுக் கொள்ளுங்கள். போன வாரம் கூட எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட இந்த ரைட் சைடு பயங்கரமான ஒரு வலி. என்னால உட்கார முடியல, படுக்க முடியல. எதனால அந்த வலி வேணும்னு தெரியல. என்னால ரொம்ப போராடுறேன். ரொம்ப வேலையா இருந்தது. யாராவது அம்மாக்காக போடணும். இல்லை நம்ம ஜோம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன். அந்த நேரம் எனக்கு ஒரு தலைவர் போது மறுபடியும் தலைவர் தாக்கி இருக்கு. அந்த நைட்டு ஃபுல்லா தூங்க விடாதபடி என்னை ரொம்ப கரையப்படுத்திருந்து ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஜீவனை கூட்டி வைத்து ஆண்டவருக்கு தொடாமல் நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்கும் ஜுரம் வந்தது. பிள்ளைகளுக்கு தலைமையிலே ஆண்டவர் மாற்றிருக்கிறார். குடும்ப தேவைகள் கூட ஆண்டவர் இது மட்டுமா நடத்தி ஆண்டவருக்கு தொடாமல் நன்றி செலுத்துகிறேன். இந்த திருமணம் ஆகி 12 வருடம் இந்த ஊருக்கு நான் வந்து இருந்திருக்கிறோம். இத்தனை வருடம் எங்க வீட்டுல ஆண்டவர் எங்களுக்கு எத்தனையோ விபத்துகள், ஆபத்துகள், வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னோடு இருந்தேன். ஆண்டவர் கொடாபொடி நன்றி செலுத்துகிறேன். தொகுடா நம்ம வெளியில போவோம், ஸ்கூல்ல நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் முன் வச்சு போயிருக்கிறோம். ஆண்டவர் சித்தத்தின்படி நாங்கள் போயிருக்கோம். ஆண்டவர் இது மட்டும் எங்களுக்கு நடத்தினார். இனி நடத்துவார். கிறிஸ்தவருக்கு ஆண்டவருக்கு கொடாபொடி நன்றி செலுத்துகிறேன். எல்லா இதுலேயும் ஆண்டவரை மட்டும் சமாதானம் கணவன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து கடவுள் ஆசிரியர்கள் வாங்க போகும்போது வரும்போது பாதுகாத்துவாங்க. ஆண்டவர் கொடாபொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த காட்சிகளை கருத்து ஆசீர்வதிப்பார்கள்.
பிரச்சனை உதவி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஏசப்பா எத்தனாவது சாட்சியாக சொல்கிறேன் நாட்களே கத்தர் அதிகமான சாட்சியை எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு உள்ளவராக இருந்தால் இதுவரை நடத்துகிறோம் நடத்துகிறோம் நம்முடைய வருஷங்களில் வாக்கு தோஷம் சொல்ல மாட்டோம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். தீமை நின்று விலக்கி இதை குறித்து நம்ம மையமாக வைத்து பார்த்துக் கொள்வோம். பலவிதமான தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, குடும்பத்தில் வந்தது, தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்தது, சமூகத்தில் வந்தது, வேலைகளில் வந்தது, தொழிலில் வந்தது, படிப்பில் வந்தது, மனசுல வந்தது. இதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். வேலையா இதை காத்துக் கொள்வார். அதான் அந்த விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன? இதுவரைக்கும் காத்தவர் இனியும் நம்மை காப்பார். அதுதான் நம்முடைய விசுவாசம், அதான் நம்முடைய நம்பிக்கை. இதுல கடைசியா வரும்போது யாக்கோபை குறித்து பார்ப்போம். யாக்கோபு தன்னுடைய தகப்பனாரை வஞ்சித்தான், முதலாவது தன்னுடைய சகோதரனை வஞ்சித்தான், ஏசாவை ஏமாற்றினான், தகப்பனாரை ஏமாற்றினான். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ தாயார் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஒரே நாள்ல சாக வேண்டாம், நம்ம அண்ணா உங்க கொலை செய்யணும் திட்டம் போட்டுருக்கிறான், ஆனால் இங்க இருந்து நீயே என் சகோதரன் வீட்டுக்கு போனீங்க, லாபாரனுடைய வீட்டுக்கு உன் அண்ணன் மனமான போறேன்னு நான் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி தேக்கம் தன்னுடைய தாயார் சொல்றார். அதுபடி நம்ம ஓடுறாங்க. இப்போ அடுத்த சம்பவம் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 28:15 வாசம். 28:15. நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பார்த்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்லா சொல்ற. இப்போ அண்ணனுக்கு பயந்து போறான். ஒரு இடத்துக்கு போகும்போது ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. ராத்திரி நேரம் ஆன உடனே இவன் இந்த இடத்துல தூங்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு 28ஆம் அதிகாரத்துல 11ஆவது புத்தகம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவசியம் ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுனா என்ன? மறைகிறதுன்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை. சூரியன் மறையுது. அப்போ சூரியன் மறைஞ்சுன்னா அது என்ன நேரம் ஆயிடுது? இரவு நேரம், மாலை நேரமாயி இரவுக்குள்ள போயிடுது. அப்ப அந்த இரவு நேரத்துல அங்க இருக்கிறான் குழந்தை வாசம். அங்கே ராத்தங்கி, ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களை ஒன்றை எடுத்து தலையின் கீழ் வைத்து அங்க நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். அந்த இடத்துக்கு வரலாம், வனாந்தரமான ஒரு இடம், வீடுகள் கிடையாது. அதனால அங்க கிடந்த ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சு
எல்லாரும் தெரியுது. அப்ப வந்து தலையாணி வச்சு படுக்கிற பழக்கங்கள் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு கூட சிலருக்கு கல்வி ஆரம்பிச்சாங்க. கல்வி நல்லா கல்வி தரேன். சிலர் சொல்லுவாங்க வேலையெல்லாம் சொன்னதே அப்பாண்டுங்க அப்படின்னு. யாசுமானவர் கூட கல்யாணம் தான் ஆசிரியர். எந்த இடத்துல தெரியுமா? பைபிள்ல எந்த இடத்துல இருக்கு நான் கேட்கல. என்ன படகுல படகுல எப்படி கடல் கொந்தளிப்பு, அந்த கொந்தளிப்பு வரும்போது கடலுடைய அந்த கப்பலுடைய போட்டினுடைய கீழே போய் தலையணை வைத்து அவர் நித்திரை செய்தார். இந்த தலையணை வச்சு நித்திரை செய்ய தூக்குறதுக்கும் தலையணை இல்லாம தூங்குறதுக்கு என்ன வித்தியாசம்? பொதுவா நமக்கே எடுத்துக்கங்க. பொதுவா தலையணை வச்சு படுக்கிறதுக்கும் தலையணை இல்லாம படுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அந்த பயங்கர கல்யாணம் வைக்கணும். சிலர் பார்த்தா இவ்வளவு வேலை வைக்கணும்பாங்க. சிலர் வந்து இந்த எவ்வளவு இருந்தா போகும்பா, சிலர் 4 இன்ச்சாவது போகும்பாங்க, சிலர் 40 இன்ச்சு போகணும், சிலர் வந்து கொஞ்சமா இருக்கணும்பாங்க, சிலர் கல்லுமா இருக்கணும்பாங்க. கல்யாணம் வைக்கிறதுலயே வித்தியாசம். டாக்டர் போனா என்ன சொல்றாங்க தெரியுமா? நிறைய இல்லாம படுக்கும். அது எதுல படுக்கணுமா? பாயில படுங்க. போற பாயில தரையில இல்ல. பாய் போட்டு படுக்கணும். பாய் போட்டு படுக்கணும். அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். 5 வரைக்கும் பாயில தான் படுத்துக்கணும். நேரத்து ஒரு நாள் சரி பெட்ல படுத்துக்காங்க, ஓசிக்கானால ஒரு நாள் படுத்துக்கிட்டோம். அது என்னைக்கு படுக்க மாட்டாங்க. படுக்க மாட்டேன். நிறைய தான் படுத்து வாயில தான் படுத்து உட்காந்து சாப்பிடுறது கிழதான் உட்காந்து சாப்பிடுறது. அது எதுக்கு சாப்பிடுறது? அது முட்டி வளர்க்காதவங்களுக்கு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடணும். முட்டி நல்லா இருக்கிறவங்க கூட உட்காந்து சாப்பிடணும். முட்டி போட்டு சமம் போட்டு சாப்பிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுதான் உண்மை. தலைவலி வச்சு என்ன செய்யறான்? ஒரு கல்லு கிடந்து கல்ல எடுத்து வச்சிருக்கான். தலைவலி வைத்து தூங்கும்போதும் தலைவலி இல்லாம தூங்கும்போதும் என்னன்னா, தலையாணி இல்லாம பழகுறவங்களுக்கு அது பிரச்சனையா தெரியாது. தலையாணி வச்சு பழகுறவங்களுக்கு தலையாணி இல்லாம தூக்கம் வராது. படுத்துருப்பாங்க. எவ்வளவு நேரம் தான் கையை வச்சு கொடுப்பாங்க. இந்த பக்கம் கை வச்சிரும், இந்த பக்கம் கொஞ்சம் வச்சு போடுவாங்க. இதுவும் வச்சிரும். அப்புறம் எவ்வளவு நேரம் தான் படுத்த முடியும்? தூக்கம். ஆனால் அப்படி பழகாதவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியாது. அப்படியே பழக இவன் அங்க கடந்த ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து அவன் நித்திரை செய்தார். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். எங்க ஒரு சொப்பனம் கண்டான்? அந்த கல்லை எடுத்து வச்சு அந்த தூங்கின இடத்துல ஒரு சொப்பனம் கண்டான். அப்ப அவனுடைய தூக்கம் எப்படிப்பட்ட தூக்கமா இருந்திருக்கணும்? ஆழ்ந்த தூக்கம், நல்ல தூக்கமா இருக்கணும். ஆனா இந்த இடத்துல எப்படி நல்ல தூக்கம் வந்திருக்கணும்? யோசிச்சு பாருங்க. இவன் எதுக்காக போயிட்டு இருக்கிறான்? தன் உயிரை காக்கிறதுக்காக. அண்ணன் கொலை செஞ்சிருவேன் திட்டம் போட்டு இருக்கிறான். அப்பா சாகட்டும்,
அப்பா நாள் நெருங்கிருச்சு, அவர் துக்க நாள் முடிஞ்சவனும் உனக்கு சாகத்துன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்பன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கலாம் ஒரு வாரம் தாண்டி இருக்கலாம், அவனுக்கு எப்பன்னு தெரியாது. இந்த பயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பயத்துல இருக்கிறவனுக்கு என்ன தூக்கம் வரும்? நல்லா அயர்ந்து தூங்கலாம் பாருங்க. நீங்க பாட்டியும் ஒரு இடத்துல கொடுத்தா இருக்கும்போது வாசிக்க வேண்டாம். நல்லா தூக்கத்தில் இருக்கிறது சிலைச்சாலும் விடிஞ்சா அவன் தலை வந்தாங்க உடம்புல இருக்காது. விடிஞ்சா அவன் தலை எங்க இருக்காது? அவன் உடம்புல இருக்காது. சிலைச்சாலும் எவ்வளவு என்ன செய்யறாங்கன்னா பண்றான். அவன் சாதாரண தெரியல, அவன் வஸ்திரம் அவனுக்கு விலகுதை விட தெரியாம சொல்லிட்டு இருக்கான். தேவதூதன் வந்து தட்டி எழுப்பி உன் வஸ்திரத்தை நீ முடித்துக் கொள்ளணும்னு சொன்னான். விடிஞ்சா என்ன? விடிஞ்சா அவன் தலையே இருக்காத உடம்புல. ஆனா ராத்திரில என்ன செய்யலாம்? இது எப்படி தூக்கம்? ஜென்மத்துக்கு எப்படி தூக்கம் வந்தது? இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு இருக்காங்க சொல்றது பாத்தீங்களா? சொல்றத ஏதோ என்ன பிரச்சனை இருந்தா என்னங்க, கர்த்தரை நம்பி குடும்பம் நல்லா தூக்குறாங்க. கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு நெருக்கடி அளிக்கிறது. அது ஒரு பெரிய வரம்புங்க. எல்லாருக்கும் வராங்க. அது ஒரு வரம். எவ்வளவு சத்தம் இருந்தாலும் இந்த இடத்துல படித்த எனக்கு மட்டும் நான் புரியும். எவ்வளவு சத்தம் இருந்தாலும் இந்த மட்டும் அப்படியே தான் புரியும். எனக்கு தூக்கம் கர்த்தர் கொடுக்கிற போது வரம் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க வரும்போது இந்த மனுஷன் நல்லா தூங்கும் கல்ல வச்சு. இப்போ ஒரு சொப்பம் வரும். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் முனி வானத்தை எட்டி இருந்தது. வானம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு தெரியல, நமக்கு பார்த்தா போயிட்டே இருக்கு. வானாதி வானம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு வானத்துல எத்தனை மண்டலங்கள் இருக்குது பாருங்க. பூமி இருக்கு, அது மேல என்ன இருக்குது? அது மேல நமக்கு வந்து ஒரு காற்று மண்டலம் இருக்குது, அதுக்கு மேல ஓசோன் மண்டலம் இருக்குது, அதுக்கு மேல ஒரு வெற்றிடம் இருக்குது, அதுக்கு மேல ஒரு காற்று மண்டலம். இப்படி அடுத்த போயிட்டே இருக்கு. அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியாது, யாராலும் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் பவுல் சொல்றேன். மூன்றாவது வானம் வரை அப்படியே போயிட்டே இருக்கு. மூன்றாம் வானம் தான் பரதீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாம் வானம் பரதீஸ், இளைப்பாறும் ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஏழு அந்த வரைக்கும் வச்சிருந்துச்சான், அவ்வளவு உயரத்துக்கு. இப்ப வாசிப்போம். தேவதூதர் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் வந்து போடப்படல. எப்படி சொல்லியிருக்கு? முதலாவது ஏறுறவங்க, அதுக்கப்புறம் இறங்குறவங்க. அப்புறம் அர்த்தம் என்ன? பூமியில அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏழி பூமியில தான் வைக்கப்பட்டிருக்குது. இந்த இருந்து என்ன செய்யறாங்க? ஏறுறாங்க. திரும்ப அங்க இருந்து இறங்குறாங்க. இது எதற்காக அப்படின்னு சொன்னா, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதர்கள் உண்டு. உட்கார்ந்து இருக்கிறோம், நான் நிக்கிறேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா
உங்க பக்கத்துல உங்க தூதன் ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறான், என் பக்கத்துல ஒரு தூதன் இருந்து கொண்டிருக்கிறான். இது நமக்கு தெரியாது. அதே அப்போஸ்தலர் அந்த 12ஆம் அதிகாரத்துல கூட வரும்போது விசுவாசிகள் ரொம்ப துக்கமா ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, பேதுருவை எப்படியாவது சிறைச்சாலைகளுக்குள்ளே கொண்டு வாங்க, எப்படியாவது கொண்டு வாங்கன்னு ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டாரு, தூதன் அனுப்பி அவன் வழியை கொண்டு வர்றாரு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நடந்து போகல. இப்போ எந்த வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டுல வந்து கதவு கட்டுறோம். யாரு? பேரு. ரோதான்னு ஒரு பொண்ணு இருக்கிறான், குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு போய் கதவை திறந்து பார்க்கறாங்க, பேரு நின்னுட்டு இருக்கான். ஓடி வந்து சொல்றா, பேரு வந்துட்டாரு, பேரு வந்துட்டாரு அப்படின்னு. உள்ள இருக்கவங்க எந்த ஃபோன் பண்ணாங்க? பேரு காலையில தூக்கிட்டு தலைவர் வந்து கண்டனம் கொடுத்தாங்க. சிறைச்சாலையில் இருந்தான், அவன் எப்படியாவது உயிரோட வரணும், காப்பாற்றினாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாசல வந்து பேருக்கு நிலவு பண்ணிட்டு இருந்தோம். ரோகம் பார்க்கிறான், உள்ள ஓடி போய் சொல்றா, பேருக்கு வந்துட்டாருங்க. உள்ள இருந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பைத்தியம் முடிச்சு நீங்க பெறல, அது பேரனுடைய தூதனா இருக்கும், பேரன் வந்திருக்க முடியாது. ரகசிய சிலையில வச்சிருக்கிறாங்க, 4 காவலை தாண்டி உள்ள வச்சிருக்கிறாங்க. அவன் எப்படி வர முடியும்? வர முடியாதுன்னு எழுந்து அவனை காப்பாற்ற வேண்டிய விடுதலையாக்காண்டவரேன்னு கத்தி ஓட முடியாது. ஜோம் பண்ணிட்டு இருக்கிற நீதான் ஜோம் பண்ணது. அவர் சொல்றாங்க, இல்ல நான் பார்த்தேன். திரும்ப போய் பார்க்கறாங்க, பேரு உள்ள கூட்டு போறாங்க. சொல்றாங்க, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதனை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த தூதனுடைய வேலை என்ன? நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவனிடத்தில் சொல்லுவதற்கு, அதற்குரிய பதிலை அங்கிருந்து கொண்டு வருவதற்கும். அது அங்கிருந்து வந்துட்டு இங்க இருந்து போகல. முதலாவது நம்ம சூழ்நிலை என்ன, இதை கொண்டு போய் தேவனுக்கு சொல்லணும். அங்க இருந்து பதில கொண்டு வரணும். இதுக்கு எத்தனை நாள் ஆகும், எத்தனை மணி நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும்? சிலருக்கு அடுத்த நொடியிலே பதில் வரணும், சிலர் கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகலாம். இது அவங்க சூழ்நிலைக்காக மாதிரி நடக்கும். ஒன்று, நம்முடைய பிரச்சனைகளை குறித்தும், நம்முடைய போராட்டங்களை குறித்தும், நம்முடைய பலவீனங்களை குறித்தும், நம்ம எப்படி என்ன நிலைமையில இருக்கிறோம் குறித்தும் தேவனுக்கு சொல்வதற்காக அங்கே தேவதூதர்கள் இருந்தார்கள். அவர் மேல ஏறிட்டு பதில கொண்டு வர்றதுக்கு ஒரு தேவதூதன் இருக்கு. இது மாற்றி மாற்றி அவங்களுக்கு ஒரு பக்தியும் வேலை. ஆனா எப்பொழுதுமே நம்ம கருகாமையில் ஒரு தேவதூதன் இருந்து கொண்டே இருக்காங்க. வெளியில போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, நாம் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, நாம் படித்தாலும் சரி, பயணப்பட்டாலும் சரி, எல்லா சூழ்நிலையும் ஒரு தேவதூதன் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார். அப்படியே நிலைமைகளை போய் தேவனுக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால்தான் இந்த தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். அதனால அந்த சில நேரம் எனக்கு ஏற்றாப்புல அந்த மாடு ஓடி ஒரு நொடி எப்படி தப்புன்னு தெரியல. அந்த தேவதூதருக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். கர்த்தர் அந்த மாடை ஒதுங்கும்படி செய்தார். இல்லாமல் மாட்டுக்கு நன்மை ஒதுக்கினார். அந்த ஒரு செகண்ட், ஒரு நொடி அங்க பாதுகாப்பு. எதுவா இருந்தாலும் இதிலிருந்து பாதுகாப்புகளை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன்.
கோயம்பேட்டில் உண்மையை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தது. ஒரு இடத்துல ஒரு சபை நடத்துக்கு இடம் இல்லைன்னு அப்போ இந்த கோயம்பேடுல உருவான நாட்கள், கோயம்பேடுனா அந்த கோயம்பேடு மார்க்கெட் உருவான நாட்கள். அந்த பின்னாடி சேமாத்த அதெல்லாம் பூ செய்யப்படுற நாடு. அதெல்லாம் சரி, எந்த இடம் இல்லைங்கிறீங்களே, இந்த எங்க வீட்டுல இது எங்க இடம்னா இங்க வந்து புதுசம் போட்டு நீங்க நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னோட அங்க புதுசம் போட்டாலே நடத்த ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் ஆட்கள் அப்படியே வர ஆரம்பிச்சாங்க. உடனே ஆண்டவரே, காலம் நீங்க தேசத்தை எங்களுக்கு சொந்தமா தருவேன்னு சொன்னீங்க, இந்த இடத்த எங்களுக்கு சொந்தமாகும், இந்த இடத்தை எங்களுக்கு சொந்தமாகும் ஆரம்பிச்சாங்க. அந்த இடம் கொடுத்தவங்க பார்த்தாங்க, இடத்துல நான் அலைஞ்ச சரி ஏதோ பாவம் நடத்திட்டு போன கொடுத்தா இந்த இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யற, இந்த இடத்த எங்களுக்கு சொந்தமா கொடுத்து காட்டிட்டு இருக்கேன்னு மறுநாள் வந்தாங்க. பாஸ்டர், ரொம்ப தோசனை இதுவரைக்கும் நீங்க நடத்துனதுக்கு இன்னும் 1 மாசம் உங்களுக்கு டைம் தரோம், நீங்க வேற இடம் பார்த்துட்டு போயிருக்கீங்க. சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல. சொல்லுவாங்க தீர்க்க மக்களே கூறு பார்க்கறது ஏதோ இல்லாம நீ அறமோது நீ சர்ச்சு நடத்திக்கன்னு சொன்னா இந்த இடத்த எனக்கு சொந்தமா இருக்கணும்னு அங்கேயே போய் நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் எப்படி போற ஒத்துக்கிறவா போனான். அதுக்கப்புறம் எங்க நடத்தினாருன்னு தெரியல. அப்ப சில இடங்கள்ல நம்ம ஜெபிக்கிறது ஞாபகமா ஜெபம் பண்ணணும். இவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனா நீ படுத்திருக்கிற இடத்த உனக்கு சொந்தமா கொடுக்குறேன், உனக்கு படுத்த சொந்தங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொடுத்தான் எனக்கு வரும்போது தொடர்ந்து வாசிக்கிறேன். கூடை போயும் மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரம்புவாய். உனக்குள் உன் சந்ததிகள் பூமியில இருந்து சந்ததி எல்லாம் மாசுக்கு வாக்கு கொடுத்திருக்கா. இப்ப இங்க சொல்ற, நான் உன்னோட இருந்து நீ போகும் இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். உனக்கு நான் சொன்னதை செய்யறவரை கைவிட மாட்டா. நீ எங்க போனாலும் உன் கூடவே இருக்கிறோம் வாக்கு கொடுத்த. இப்போ 16 வாசம். நித்திரை தெளிந்த போது மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறிந்தேன் என்றார். எல்லாமே சொப்பனம் கண்டான். சொப்பனம் கண்டான். அப்ப கர்த்தர் இந்த இடத்துல மெய்யா இருக்கிறார்னு நான் என்ன செய்யல, அறிந்து கொள்ளல. ஆனா இப்ப சொப்பனத்தின் மூலம் நான் அதை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய இடம் தான், இது எவ்வளவு பயங்கரமான இடம் அப்படின்னு சொல்லி அவன் பயந்து இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இந்த இடம் தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறார். இது வானத்தின் வாசல். ஏன் வானத்தின் வாசல் பேர் வச்சான்? ஏறுகிறது இறங்குறது மாத்திரம் இல்லை, இந்த ஏணி வானத்துல இருந்துச்சு. அப்போ வானத்துல அவங்க ஒரு வாசல் இருந்திருக்கணும், அதுல தூதர்கள் ஏறணும் இறங்கணும், ஏதோ ஒரு இடம். அதனால அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்? வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையிலே யாக்கோபு. அப்ப இப்ப அங்க ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறான். தூங்கிட்டு அதிகாலையில் எந்திரிச்சு யாக்கோபு தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி
அதன் மேல் எண்ணெய் வார்த்தார். இந்த இடத்துல தான் முதல்ல அந்த கல்லுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய இடம் ஆரம்பிக்குது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில கல்லுகளுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, கல்லுக்கோ எண்ணெய்கள் அந்த சிலைகளுக்கோ அவர்கள் எண்ணெய் வார்த்து அதை அவங்க பூஜை பண்ணும்போது அவங்க ஒழுங்கு என்னவோ அதை செய்வது, சில ஒழுங்குகள் அதை செய்வார்கள். ரோட்ல கிடக்கிற ஒரு செங்கல் லாரிகள் ஒழுங்கு சொன்னா கூட அதை எடுத்து அங்க வச்சு அதுக்கு கூட என்ன வைக்கிறவங்கன்னா நிறைய இருக்கிறாங்க. இங்க வரும்போது அவன் அந்த தலைக்கு வச்சிருந்த கல்லை எடுத்தான், வேற எந்த கல்லு கூட கிடையாது. அந்த கல்லை எடுத்து நிறுத்தினா அதுக்கப்புறம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணான். தொடர்ந்து வாசிக்கும். அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தார். பெத்தேல் என்றால் அர்த்தம் என்ன? தேவனுடைய வீடு. இந்த பெத்தேலோ வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேர் வந்து வாசிக்கிறோம் பாருங்க. அதற்கு முன்னே அதற்கு பேர் என்ன? லூஸ் என்று இருந்தது. அதுக்கு பேர் என்ன? லூஸ். லூஸ்னா என்ன? பைத்தியம். லூஸ்னா பைத்தியம். அந்த பைத்தியமா இருந்ததான் கர்த்தர் என்னவாய் மாற்றினார்? தேவனுடைய வீடாக மாற்றினார். தேவனுடைய வீடாக இருக்கிறது எல்லாம் அதே முன்னாடி பிரிச்சு போட்டு வயசாக்கோ பயமோ சின்ன பிள்ளைகள் ஏதோ முன்னாடி அதை பிரிச்சு போட்டு அது வேகமா லூஸ் நல்லா இருக்கிறதும் லூஸ் ஆகிட்டு இந்த சவுண்ட் போயிடும் சொல்லிட்டாங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்லிட்டாங்க. சுற்றுமனை சொல்லிட்டாங்க. வயதானவங்க 95 வயசு அம்மா இறந்துவாங்க. சரி நான் காலையில் கொண்டு போறேங்க. 12 மணிக்கு எழுதுறாங்க. 12 மணிக்கு எழுத நேரத்துக்கு போகிறாங்க. ஒரு 11 போயிட்டாங்க. அப்புறம் 3 மணிக்கு தான் இருக்கிறாங்க. நாங்கள் பொண்ணு பார்த்தா 3 மணிக்கு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரங்க மூலமே ஒரு இடத்துக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்து இப்போ 2 சாப்பிட்டுருக்காங்க. நைட் 2 சாப்பிட்டு இப்போ ஆயிரம் ஒரு சாதம் வச்சுக்கிட்டு 1000 செஞ்சு போய் படுத்து கிடக்குறாங்க. பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாங்களா? அவங்களுக்கு நான் என்னையா செய்யறேன் அப்படின்னா நான் என்னையா செய்யறேன் அவங்களுக்கு வேணாலும் கேட்கல அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது படிக்கிற இந்த இடத்துல கை தெரிஞ்சு போயிருக்கு. காப்பு போட்டு இந்த பக்கமும் கை இருக்கு, மேல இருக்கு. இந்த இடம் மட்டும் நாம என்ன கையை திரிச்சு விட்டுருக்கோமோ பக்கத்துல என்ன அங்க பாக்கல கிழிச்சு வச்சிருந்தேன்னா அங்க பாக்குறீங்க அங்கேயும் பாக்குறாங்க. என்ன சொல்லுவா வீட்டுக்கு அவங்க வீட்டுல நான் உள்ள வாங்க பண்ண உள்ள போறேன். தெரியும் போட்டு உள்ள வாங்க பண்ண உள்ள போறேன். உள்ள போனா ஒரு பொண்ணு எங்களுக்கு வாரி உள்ள போறேன். ஏன் போறாங்கன்னா இங்க போட்டு அவள் ரோசம் அவ பேருதான் நானும் தான் போட்டு இந்த இடத்துல ரோசம் எதுக்கு உள்ள போறா கொடுக்கணும்னு
சின்ன ஒரு 10 ரூம் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. உள்ள நுழைஞ்ச உடனே அது தெரியும். உள்ள போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து சோத்திரம் பாசனா சோத்திரமா உட்காரமா இருக்கும். அதை சொன்னா யாருக்கும் உங்களுக்கு தெரியும். நல்ல வேலை. இந்த சபைக்கு வந்தவர்கள் வந்தவர்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு அலங்கோலமாயிட்டு கிடைக்கிறது. கர்த்தர் தேவனுடைய வீடா மாத்தி வச்சிருக்கிறார். ஒரு பெட்டரா மாத்தி வச்சிருக்கிறார். பெற்றோர்களே லூசா மாத்தி வைக்கிறாங்க. திருப்பி போக வளர வளர சரியாயிடும். திருப்பி மாற்று வளர வளர சரியாயிடும். ஒரு பையன் கோழி கொடுக்குறது சின்ன பிள்ளைங்க காலேஜில் படிக்கிறான். அவங்க மட்டும் போகணும். நான் வேண்டாம் சொல்ல பார்க்கிறேன். இந்த குரூப் தான் பண்ணி வச்சேன். எந்த குரூப் தானே அவங்க அம்மா இன்னைக்கு அவன் சாய்பாபா மாதிரி முடிய வச்சுட்டு இருக்கிறான். சொன்ன கேட்பானா? அதை வளர்த்து விட்டது யாரு? மகனும் வளர்த்து விட்டது. இன்னைக்கு சொன்னா அப்படி கேட்பான். அப்ப சின்ன வயதில் நம்ம நினைச்சுக்கிறோம் வளரும் போது சரியாயிருக்கும். சரியாகாது. வளரும் போது அதிலேயே வளர முடியும். இந்த இடத்துல ஓட்டம் போட்டு சட்டையை வாங்கி கொடுத்தோம்னா அது வளர வளர முன்னாடி பெரிய ஓட்டையை போடுது. இந்த கையில் மட்டும்தான் ஓட போடுறது. நான் முன்னாடி ஓட முடிக்கிறப்பா அன்னைக்கு ஓடும் சொல்ல முடியாது. நீதானே ஓட போட்டேன். காத்து ஓட போட்டேன். இன்னைக்கு முன்னாடி காத்து ஓடும் போடுறேன். என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய அழகான ட்ரெஸ்ஸுகள், நல்ல ஆடம்பர ட்ரெஸ்ஸுகள், நமக்கு தகுதியானது ஏதோ அதை வாங்கி போட்டு தப்பு. அலங்கோலமானதை போட்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டாம்? சீர்கழித்து வேண்டாம். அதுதான் வளர வளர வரும்போது அந்த இடம் லூஸா இருந்துச்சுங்க. அதை பெத்தேலாய் கட்ட மாற்றினார். நம்முடைய பிள்ளைகள் லூசா கடந்ததா கர்த்தர் பெத்தேலாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆணோ பெண்ணோ வேறு நாமெல்லாம் ஒரு காலத்துல லூசா கடந்தோம். நம்மளை எப்படி மாற்றி வச்சிருக்காரு? பெத்தேலாய் மாற்றி வைத்திருக்கிறார். பெத்தேலாய் மாற்றி வைத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு முடி வளர்த்து இங்கிலீஷ் டைம் இந்த அளவுக்கு முடி வளர்த்து அந்த பெல் பாட்டம்னு சொல்லுவாங்க. நான்கு அந்த பேனுடைய பாட்டம் 1.5 அடி இருக்கு. அதையெல்லாம் பிடிச்ச மாதிரி வந்து முத்துல இருந்து பிரியுங்க. அதான் பெல் சொல்லுங்க. பெல் பாட்டம் சொல்லுங்க. அந்த பாட்டம் கீழே வர பாட்டம் வந்து 1.5 அடி இருக்கு. நான் போற இடத்துல இந்த ஒரு நேரம் மாத்திரம் இந்த வரைக்கும் வளர்ந்துருக்கோம். இந்த முடிய நகர்த்தி கொண்டு அவ்வளவு கோபம் வேணும். சேசை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருந்த காலங்கள், ரட்சிப்பின் அனுபவத்தினோட பிறகு அதெல்லாம் மாறினது. அதெல்லாம் மாறி அன்னைக்கு லூசா கிடந்த நம்ம கேட்க தேவனுடைய வீடாய் மாற்றினார். வீடாய் மாற்றினார். அப்ப இந்த தேவனுடைய வீடுன்னு சொன்னா தொடர்பு வாசல். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் ஜெபிக்கிற ஜெபம் இந்த இடத்துல இந்த ஜெபம் சரியா? இவன் ஜெபிக்கிற ஜெபம் சரியா? தேவன் என்னோட இருந்து கொடுக்கிறார். அடுத்த வழியில நான் போகிற அந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன் ஆகாரமும் வஸ்திரமும் எனக்கு தந்து அப்படி இந்த ஜெபம் சரியா? பாட்டு கொடுத்தாரு. அப்போ சரியில்லை. சரியில்லாம போனது காரணம் என்ன?
அந்த பயத்துல இருந்து இன்னும் வெளியில வரல. தன்னுடைய அன்னையை கொடுத்த பயத்திலிருந்து ஒண்ணு வெளியில வராம இருக்கணும். இல்லைன்னா தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாத ஆயிடுகிறது. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு வந்துருக்கணும். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு 15வது வசனத்துல வரும்போது, நான் உன்னோடு இருந்து. லேவியா அவர் வாக்கு தத்தத்துல உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறுறவர் இல்லை. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யா போறதில்லை. அதெல்லாம் உண்மையாக இருக்கிறது. ஆனா அது இல்லாம இங்க என்ன சொல்றா, ஆமா நீ என்னோடு அவர் சொன்ன வார்த்தை சரியா கவனிக்கும். எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொன்ன வார்த்தை அலட்சியம் பண்ணி நான் எடுத்துக்கொள்ளலாம், சரியா கவனிக்கலான்னு எடுத்துக்கொள்ளலாம். இல்ல அண்ணனை கொடுத்த பயம் இருந்ததுன்னு எடுத்துக்கொள்ளலாம். எப்படி வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளலாம். இது நமக்கு பாடமாக எழுதப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையும் சில நேரம் அதான் நடக்கும். கஷ்டம் காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருப்பார், செய்வேன் என்று சொல்லி இருப்பார், தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்லியிருப்பார்கள், சபையிலும் சொல்லியிருப்பார்கள். திரும்பவும் நாம் அதை எதற்கு ஞாபகப்படுத்தமாக சொல்லியிருக்கோம். கேட்கறது தவறில்லை. ஆனா இவன் சொல்ற விதமே வேறு. அவர் சொன்னதுக்கும் இவன் கேட்கறது சம்மந்தமே கிடையாது. இப்பதான் என்னமோ ஒரு புதுசா கேட்கிற மாதிரி இவர்கிட்ட அங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் போற இடத்துலலாம் என்ன காப்பாற்றணும், நீங்க அவங்க இருக்கணும். இவர் ரெண்டு சேர்த்துக்கிறாரு, எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாரு. என்ன கேட்கிறாரு கீழே, உன்ன ஆதாரமும் உங்களுக்கு வஸ்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாரு. இதெல்லாம் போல அவர் சொல்லிட்டாரே, நான் உங்களை காப்பாற்றுறேன், உனக்கு செய்யணும். இப்படிப்பட்ட கேட்ட மனுஷனை கூட கர்த்தர் அழிவுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கவில்லை. அவனை கர்த்தர் காப்பாற்றினார். லேலுயா. திரும்ப வரும்போது அவங்க இரு பரிவாரங்களோடு கடந்து வந்தாலும் வாசிக்கும். ரெண்டு பரிவாரங்களோடு கடந்து வந்தாலும் வாசிக்கும். தேவனுடைய வார்த்தையை சரியா கேட்காமலோ, இல்லாவிட்டால் அவருடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணியோ, இல்லாவிட்டால் தன்னுடைய அண்ணனுக்கு பயந்தவனாய் இருந்தோ, இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஏறெடுக்கலாம். இந்த ஜபத்தையும் அவர் கேட்டு அவனை கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்றினார். லேவியா அவர் எந்த வாக்கு கொடுத்தாரோ இந்த வாக்கை நிறைவேற்றினார். நம்ம எப்படி ஜபிக்கிறோம் நம்ம யோசிக்கிறது இல்லை. அவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படி அதிலேயே சிந்தையாகிறார். தேவியா அதை நிறைவேற்றினார். அது நிறைவேற்றுவது விசுவாசம். இந்த ஜபத்தில் உள்ள காரியங்களை குறித்து வாசிக்க வேண்டாம். விசித்தமான வாழ்க்கை நாட்கள் சரியாய் கேட்காத சொல்லி 2-3 தடவை சொல்லி சரியா கேட்காதனால ஒன்று பிரச்சனை, என்ன லாபம் வந்தது, என்ன நஷ்டம் வந்தது என்பதை குறித்து நாம் திரும்ப சொல்லி இதை ஒப்பிட்டு கர்த்தர் எப்படி இவனை காப்பாற்றினார் என்பதை பயன்படுத்துகிறேன். எவ்வளவு தீமைகள் மனிதனுக்கு வந்தாலும் அந்த தீமைகளிலிருந்து கர்த்தர் அவனை காத்து கொண்டார். யாக்கோபு என்றால் யார்? யாக்கோபு என்றால் யார்? எத்தன் ஏமாற்றுக்காரன், வஞ்சகக்காரன், ஆமா உமத்துல கிரிமினல், விரும்புவன். இப்படிப்பட்டவனையே கர்த்தர் காப்பாற்றினார். உன்னை காப்பாற்ற காப்பாற்றிய கிரிமினல் தான் நம்ம வேற சொல்லுவோம். இருந்தாலும் நிச்சயமா நம்ம என்ன செய்வார்? காப்பாற்றக்கூடியவர். ஏன்னா நம்மை பெயர் சொல்லி அழைப்பவர். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டவர்.
நம்மை அழைத்தவர், நம்மை வேறு பிரித்தவர், நம்மை நடத்தி கொண்டு வந்தவர், நம்மை தூக்கி சுமக்கக்கூடியவர் நிச்சயமா நம்ம கைவிட மாட்டாரு, நம்மை காப்பாற்றுவார். வேறுயா அப்படின்னு கண்டது நம்மை காக்கக்கூடிய தெய்வம் காப்பா. காக்கக்கூடிய தெய்வம் யாக்கோபுக்கு நல்ல ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அவருக்கு என்ன செய்வேன் என்பதை தெளிவுபடுத்தினார். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, தேவனுடைய வீடு நல்ல ஒரு பெயரை வச்சார். இருந்தாலும் அவிசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிச்சு, நீர் என்னோடு இருந்து. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் அவிசுவாசம் எழுந்து இயேசுவோடு இருந்த சீசர்களுக்கு உள்ளாவே அந்த அவிசுவாசம் கிரியை செய்வது நமக்கு எந்த அளவுக்கு அதை இருக்கும். அவிசுவாசத்தை நடந்தார்கள் அந்த அவிசுவாசத்தை எடுத்துக் கொள்வோம், நம்மை ஒதுக்குவோம். இந்த விசுவாசம் நமக்கு தெரிவிச்சு நம்மை கடைசி வரைக்கும் காக்கக்கூடியது, தொடர்ந்து நம்மை காப்பாற்றுவோம். அந்த விசுவாசத்தோடு எல்லா வாய்களை ஸ்தோத்திரிப்போம். ஜெபிக்காத ஒரு ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற நலபிதாவே, இந்த நாளுக்காக ஒரு ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்துக் கொள்கிறேன். நாங்கள் யாக்கோபை போல அநேக காரியங்கள் இருந்தாலும் தேவனை வீடாய் மாற்றி வைத்திருக்கிறேன். அதற்கான நன்றி. அவிசுவாசம் அந்த அவிசுவாசத்தை எடுத்து போடுகிற விசுவாசத்தோடு கடந்து போது பரிசுத்தத்திலே கடந்து போக எங்கள் உதவி செய்கிறார். இதுவரை எங்களை காப்பாற்றுகிறோம், தொடர்ந்து எங்களை காப்பாற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே அவர் செய்த சர்வ உபகாரங்களையும் உலகத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை வழிநடத்தும் சமாதானம் பிள்ளைகளை படிப்போடும் பயணங்களோடு பிள்ளைகள் தொழிலோடு இன்னும் சதா காலம் வைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.